வணக்கம். வணக்கம். தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்திருக்கும் நாம் ரஞ்சனி ராஜ்மோகன். நான் இர்ஷாத் காதர். முதலில் தலைப்புச் செய்திகள். புத்தாண்டை முன்னிட்டு தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வு இன்று பிரதமர் தலைமையில். சமுர்த்தி மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் நிகழ்வு தொடர்ந்தும் முன்னெடுப்பு. கம்பஹா மாவட்டத்தில் மஞ்சள் செய்கை மூலம் விவசாயிகளுக்கு சிறந்த வருமானம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் பாரம்பரிய நிகழ்வு பிரதமரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் இடம்பெற்றது. இன்று சுபநேரமான 7:16க்கு தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் புனித சம்பிரதாய நிகழ்வு இடம்பெற்றது. முதலில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பிரதமர் இதனை அடுத்து சுபநேரத்தில் தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வில் கலந்து கொண்டார். சங்கைக்குரிய வெள்ளங்கிரிய சுமங்கல தேரர் பிரதமருக்கு எண்ணெய் தேய்த்து ஆசீர்வாதம் வழங்கினார். சங்கைக்குரிய கிரியோருவே தீரானந்த தேரரும் இதில் கலந்து கொண்டார். திருமதி ஸ்ரந்தி ராஜபக்ச, ராஜாங்க அமைச்சர் சிறிபால கம்லத் உட்பட குடும்ப உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் தேசிய நிகழ்வு பேலியகுட வித்யாலங்கார பிரிவினாவில் நடைபெற்றது. சங்கைக்குரிய வெலம்பிட்டியாவே குசலதம்ம தேரரின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. சுதேச மருத்துவ அமைச்சு இதனை ஒழுங்கு செய்திருந்தது. அமைச்சர் சமல் ராஜபக்ச உட்பட பிரமுகர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் பாரம்பரிய நிகழ்வு கண்டி நாத்த தேவாலயத்தில் இன்று நடைபெற்றது. மல்வத்து பீடத்தின் அனுநாயகர் சங்கைக்குரிய திமுல் கும்புர விமலதம்ம தேரர், சங்கைக்குரிய வெண்டருவே உபாலி தேரர் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். இதன்போது யானைகளுக்கும் எண்ணெய் தேய்க்கும் சம்பிரதாய நிகழ்வு இடம்பெற்றது. அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு அருகில் தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் பாரம்பரிய நிகழ்வு இடம்பெற்றது. கொழும்பு கங்காராம விகாரையிலும் சங்கைக்குரிய கிரிந்த அஸ்ஸஜி தேரரின் தலைமையில் தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வு இடம்பெற்றது. களுத்துறை போதிக்கு அருகிலும் தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் பாரம்பரிய நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அம்பாறை ஸ்ரீ விஜயானந்தா பிரிவினாவிலும் தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. சங்கைக்குரிய உடுவே தம்மாலோக தேரரின் தலைமையில் நாராயண்பெட்டி அலன் மெத்தினியாராம ஆசிரமத்திலும் தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வு இடம்பெற்றது. சமுர்த்தி மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நாடு முழுவதிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பிற்கான ஜனாதிபதி செயலணியும் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களமும் இணைந்து இதனை நடைமுறைப்படுத்துகின்றன. நீலம் மகர புராண விகாரையில் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. சமுர்த்தி பயனாளிகள், குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் மற்றும் விசேட தேவையுடையோர் ஆகியோருக்கு இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன. பாணந்துறை பிரதேச செயலக பிரிவிலும் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 12,000க்கும் அதிகமான குடும்பங்களுக்கு மொத்தம் 61 மில்லியன் ரூபாய் கொடுப்பனவாக வழங்கப்பட்டுள்ளது. காலி கடவத் சத்திர பிரதேச செயலக பிரிவில் சுமார் 7063 குடும்பங்கள் 5000 ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக் கொண்டன. மாத்தளை மாவட்டத்திலும் உள்ள சமுர்த்தி பயனாளிகளுக்கு மற்றும் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. தேசிய நீர் வடிகாலமைப்பு சபைக்கு சொந்தமான 98 நீர் அளவீட்டு மானிகளுடன் தெரணியக்கல பிரதேச சபை தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் இன்றைய தினம் அவிசாவளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இது தொடர்பான பொலிஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி பொலிஸ் அதிபருமான அஜித் ரோஹன கருத்து வெளியிடுகையில், தேசிய நீர் வடிகாலமைப்பு சபை மூலம் தெரணியக்கல கும்புரம பிரதேசத்தில் விசேட நீர் வழங்கல் வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த வேலை திட்டத்திற்கு அவசியமான சுமார் 477 நீர் அளவீட்டு மானிகள் மற்றும் சிறிய உபகரணங்கள் களஞ்சியசாலையிலிருந்து திருடப்பட்டமை தொடர்பாக கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி திரணியக்கல போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு ஒன்று கிடைத்திருந்தது. குறித்த முறைப்பாட்டை நீர் வழங்கல் வேலை திட்டத்திற்கு பொறுப்பாகவிருந்த பொறியியலாளர் முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போது களஞ்சியசாலைக்கு பொறுப்பாக இருந்த எழுதுவினைஞர் ஒருவர், சாரதி ஒருவர் உள்ளிட்ட 3 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான விசாரணையின் போது 98 நீர் அளவீட்டு மானிகள் தெரணியக்கல பிரதேச சபை தலைவரின் கைவசம் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது.
எனவே திருடப்பட்ட பொருட்களை கைவசம் வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர் நேற்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் என்று தெரிவித்தார். பாலியகுட மத்திய மீன் சந்தை கட்டட தொகுதிக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நேற்று கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். கடந்த 12ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு விஜயத்தின் போது அறிவுறுத்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை கண்காணிப்பதே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் நேற்றைய விஜயத்தின் நோக்கமாக அமைந்திருந்தது. கடந்த வாரம் அவரால் மேற்கொள்ளப்பட்ட விஜயத்தின் போது வடிகால் கட்டமைப்பு, ஐஸ் உற்பத்தி தொழிற்சாலை போன்றவற்றில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பில் விசாரித்ததுடன் அவற்றை தீர்த்து வைக்க நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இந்த விஜயத்தின் போது அங்கு நிலவும் ஏனைய குறைபாடுகள் தொடர்பாகவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கேட்டறிந்து கொண்டார். உரிய பிரச்சினைகளுக்கான தீர்வை பெற்றுத்தர நடவடிக்கை மேற்கொள்வதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உறுதியளித்தார். கொழும்பு உள்ளிட்ட பல வீதிகளில் தனியார் பஸ் சாரதிகளில் 80% அதிகமானோர் போதைப்பொருள் பாவனையுடன் வாகனத்தை செலுத்துவதாக ராஜாங்க அமைச்சர் தில்லும் அமுனுகம தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். ராஜாங்க அமைச்சர் தில்லும் அமுனுகம தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில், கொழும்பு உள்ளிட்ட பல வீதிகளில் 80% அதிகமான தனியார் வாகன சாரதிகள் போதைப்பொருள் பாவனையுடன் வாகனங்களை செலுத்துகின்றனர். வாகனம் செலுத்துதல் தொடர்பான பயிற்சிகள் எவ்வளவு வழங்கப்பட்டாலும் சாரதியின் மனோநிலை சீராக இல்லாவிட்டால் அந்த பயிற்சிகள் மூலம் எந்த பிரயோசனமும் கிடைப்பதில்லை. எனவே போதைப்பொருள் பாவனை பரிசோதனை ஒன்றை செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். முதலில் இதனை பார ஊர்தி சாரதிகளிடம் பரீட்சித்து பார்க்க உள்ளோம். சிறிய கருவியின் ஊடாக குறித்த சாரதி கடந்த ஒரு மாதத்திற்குள் போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டிருக்கின்றாரா என்று சோதனை செய்ய முடியும். ஏனெனில் ஒரு மாத காலமாக போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டிருக்கவில்லை என்றால் அவர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவராக இருக்க முடியாது. எனவே இதன் ஊடாக போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையான சாரதிகளை கடமையில் இருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகளை முதல் கட்டமாக மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். இலங்கை விமானப்படையினருக்குரிய விமானங்களை உள்நாட்டிலேயே பழுது பார்ப்பதற்கான நடவடிக்கைகள் வெற்றிகரமாக இடம்பெற்று வருகின்றன. ஜெட் விமானங்கள் உட்பட 13 வகையான விமானங்கள் பழுது பார்க்கப்பட்டுள்ளன. இலங்கை விமானப்படையினர் புதிதாக ஆரம்பித்த விமானங்களை திருத்தும் தளத்தில் 5 ஆண்டு நிறைவு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. சீனாவின் கேட்டிக் கம்பெனி மற்றும் விமான சேவைகள் பொறியியலாளர் தொழில்நுட்ப உதவி திட்டத்தின் கீழ் இது முன்னெடுக்கப்படுகிறது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட விமானங்கள் இங்கு புதுப்பிக்கப்படுகின்றன. இதுவரை 13 விமானங்கள் சீன நாட்டு தொழில்நுட்பவியலாளர்களின் மேற்பார்வையின் கீழ் புதுப்பிக்கப்பட்டு விமானப்படையினருக்கு வழங்கப்பட்டுள்ளன. F7 ரகத்தைச் சேர்ந்த 2 தாக்குதல் ஜெட் விமானங்கள், K8 ரகத்தைச் சேர்ந்த பயிற்சி விமானம், Y12 ரகத்தைச் சேர்ந்த 3 விமானங்கள், BD6 ரகத்தைச் சேர்ந்த 2 பயிற்சி விமானங்கள் என்பன தற்போது புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன. சீன கம்பெனியுடன் இணைந்து செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு அமைய அந்நாட்டு பொறியியலாளர்களின் பங்களிப்புடன் இந்த விமான திருத்தப் பணிகள் இடம்பெறுகின்றன. தற்போது இலங்கை விமானப்படையின் பொறியியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்பவியலாளர்கள் இந்த விமான திருத்தப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். விமானத்தின் சகல உதிரிப்பாகங்களும் கலற்றப்பட்டு அவை பரிசோதிக்கப்பட்டு பழுதடைந்தவற்றிற்கு பதிலாக புதிய உதிரிப்பாகங்கள் பொருத்தப்படுகின்றன. விமான திருத்த பணிகளுக்கான தளத்தில் கட்டளை அதிகாரி குரூப் கேப்டன் இந்திக்க விக்ரமசிங்க இது சம்பந்தமாக தகவல் வழங்கும் போது, விமானங்களை திருத்தும் பணிகள் மிகவும் பொறுமையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும். புதுப்பிக்கப்பட்ட விமானங்கள் விமானப்படையினருக்கு கையளிக்கப்படுவதற்கு முன்னர் பரீட்சாத்தகரமாக பறக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடும். இந்த விமானங்களை திருத்துவதற்கு சர்வதேச தரத்திலான அனுமதி பத்திரமும் கிடைத்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை விமானப்படைக்குரிய புதிய 5 கவிட் விமானங்களை திருத்துவதற்கு அனுமதி கிடைத்துள்ளது. விமானங்களை வெளிநாடுகளில் திருத்துவதை விட உள்நாட்டிலேயே திருத்துவதன் மூலம் அந்நிய செலாவணியை சேமித்துக் கொள்ள முடிந்துள்ளமை ஒரு முக்கிய விடயமாகும். கொழும்பு துறைமுக நகர ஆணைக்குழு சபை நிறுவுதல் நாட்டின் அடிப்படை சட்டங்களுக்கு முழுமையாக உடன்பட்ட விடயமாகும் என்று அமைச்சர் கெஹலிய ராமுக்வெல்ல தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முன்வைக்கப்படும் விமர்சனங்களில் எந்தவிதமான உண்மைத்தன்மையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் கெஹலிய ராமுக்வெல்ல தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில், போர்ட் சிட்டி திட்டத்தின் போது பொறாமை கொண்ட குழுவினரை அதனை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்ற நோக்கில் எமக்கு எதிராக கூச்சலிடுகின்றனர். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது நாம் சட்டங்களை மீறவில்லை.
குறித்த காணிப்பரப்பு எமக்கு சொந்தமில்லை என்பதே எமக்கு எதிராக முன்வைக்கப்படும் வாதமாகும். இந்த வர்த்தமானி அறிவித்தல் முன்னாள் அமைச்சர் வஜிர அபேவர்த்தவினால் கையெழுத்திடப்பட்டுள்ளது. வர்த்தமானி அறிவித்தலானது குறித்த காணி எமது நாட்டுடன் இணைப்பதற்கான அறிவித்தலாகும். இது கடந்த ஆகஸ்ட் மாதம் 2019 வெளியிடப்பட்டது. எனவே இது சீனாவுக்கு சொந்தமானது என்ற வாதம் முற்றிலும் பொய்யானதாகும். இது தொடர்பாக மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர்கள் கூறும் வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவித்தார். රටේ භූමියට එක්කාසු කිරීමේ ගැසට් පත්‍රිකාව. දෙවනිදා ගෝස්තු 2019. ඒ සියලු දේත් එක්ක මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමා නාගරික සංවර්ධන අධිකාරියට පැවරීමක් කරලා තියෙනවා. ඒ නිසා මූලික තර්කය වන මේ භූමිය චීනෙට යටි එහෙම නැත්නම් මේක මේ ආකාරයෙන් සිදු වෙනවා මේක අපිට හිති නෑ අපේ සිතියමේ නැහැයි කියන එක පුස් තර්කයක්. මේක අපි නෙමෙයි ඇත්තටම. මේක අපි ආරම්භ කරලා වැඩ කරාට මේ ගැසට් පත්‍රය මගින් රටට එක්කාසු කිරීමක් වෙලා තියෙනවා. රටේ අපේ සිතියමේ අද ඒක එක කොටසක් හැටියට සම්බන්ධ වෙලා තියෙනවා. මේ මූලික විවස්ථාවට එකඟයි කියලා රජයේ නීතිපතිවරයා අපිට දන්නලා තියෙනවා නිල වශයෙන්. ඒ නිල වශයෙන් දැන්නුවාට පසුව තමයි මේ කටයුතු එතනින් ඉදිරියට අපි ගෙනිච්චේ. ජනතා විමුක්ති පෙරමුණ නම් සාකච්ඡාවන් අපි ඒ තරම් ගණන් ගත යුතු නෑ. මොකද ඔවුන් කතා කරන්න ඔවුන්ගේ ප්‍රතිශතය සහ ජනතා ප්‍රතිචාරය තියෙන තත්ත්වයන් අපි දන්නවා. එවැනි කතා සම්බන්ධව මම හිතන්නේ මේ රටේ ජනතාවත් ජනතා විමුක්ති පෙරමුණ කියන කතා ඒක හොඳයි කතන්දරයක් හැටියට ඉතින් ඔය අපිට පාළු වෙලා ඔකට අහගෙන ඉන්න. ஸ்போர்ட்ஸ் சிட்டி கமிஷன்ஸ் சபாව පිළිබඳව නීතිය இது தொடர்பாக ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவால் கெப்ரால் கருத்து வெளியிடுகையில் கொழும்பு துறைமுக நகர ஆணைக்குழு சபை தொடர்பான சட்டத்தை நாம் கொண்டு வருவதன் நோக்கம் ஒரே வழிமுறையின் ஊடாக பல்வேறு முதலீட்டாளர்களை நாட்டுக்கு கொண்டு வருவதேயாகும். இந்த சட்டமானது நாட்டை பிரிக்கும் நோக்கிலோ அல்லது நாட்டிற்கு சேதம் விளைவிக்கும் நோக்கிலோ கொண்டு வரப்படவில்லை. உண்மையில் குறித்த திட்டமானது கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது கொண்டு வரப்பட்ட திட்டமாகும். இதனூடாக 83,000 புதிய தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் என்று அவர்களை கூறியுள்ளனர். எனவே குறித்த நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமானால் பல்வேறுபட்ட முதலீடுகள் நாட்டிற்கு கொண்டு வரப்படுதல் வேண்டும். நாம் அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே செயற்படுகின்றோம் என்று தெரிவித்தார். මේ රටේ හැරවුම් ලක්ෂයක් එනවා කියන එක. මේ අලුත් හැරවුම් ලක්ෂය එනවට සමහර අය කැමති නැහැ. இம்மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் வடமாகாணத்தில் 535 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதியானதாக வடமாகாண சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆவண கீரீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் மாவட்டத்திலிருந்து நேற்று ஒரு இறப்பு COVID-19 காரணமாக ஒரு இறப்பு பதிவு செய்யப்பட்டிருந்தது. சாவகச்சேரி கல்வயல் பிரதேசத்தைச் சேர்ந்த 89 வயதான ஒரு பெண்மணி ஒருவர் முன்னேறிய தேசிய தொற்று நோய் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலே நேற்று உயிரிழந்திருந்தார். இது யாழ்ப்பாண மாவட்டத்திலே 14வது இறப்பாகவும் வடமாகாணத்திலே 21வது இறப்பாகவும் பதிவு செய்யப்படுகின்றது. மார்ச் மாதத்திலே எங்களுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்திலே 585 பேரும், வவுனியாவிலே 773 பேரும், மன்னாரிலே 71 பேரும், கிளிநொச்சியிலே 14 பேரும், முல்லைத்தீவிலே 18 பேருமாக மொத்தமாக வடமாகாணத்திலே 731 பேர் கொரோனா தொற்றோடு அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள். யாழ்ப்பாணம் நவீன சந்தை தொகுதியை பொறுத்தமட்டில் இன்று உள்ள நிலையை பார்த்தால் 30 கடைகளை தவிர ஏனைய கடைகள் அனைத்தும் திறந்து வழமை போல தங்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. திருநெல்வேலி சந்தை தொகுதி கட்டிட அந்த வர்த்தக தொகுதியை எடுத்துக்கொண்டால் அதிலே 70% கடைகளை திறந்து தங்களது வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்திலே எதிர்வரும் 19ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் அனைத்து வலயங்களிலும் பாடசாலைகள், யாழ்ப்பாண வலயம் உட்பட அனைத்து வலயங்களிலும் பாடசாலைகளை மீள திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தனியார் கல்வி நிலையங்களும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் சகல வகுப்புகளும் நடத்துவதற்கு அனுமதி வழங்குவதாக இன்று காலையில் நடந்த COVID-19 சம்பந்தமான யாழ் மாவட்ட மீளாய்வு கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. வரலாற்றில் ஆகக்கூடிய விலைக்கு மஞ்சள் அறுவடை விற்பதற்கான வாய்ப்பு இம்முறை விவசாயிகளுக்கு கிடைத்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்பர தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்டத்தில் மஞ்சள் அறுவடைகளை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யும் நடவடிக்கைகளில் கலந்து கொண்டபோது ராஜாங்க அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இம்முறை ஒரு கிலோ மஞ்சள் 400 ரூபாய் வீதம் விற்பனையாகியுள்ளது. கரும்பு, சோளம், முந்திரிகை, மிளகு, கருவா, கிராம்பு, வெற்றிலை உட்பட உப பயிற்சிகை அபிவிருத்தி மற்றும் ஏற்றுமதி ராஜாங்க அமைச்சின் ஊடாக மஞ்சள் அறுவடை கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இம்முறை கம்பஹா மாவட்டத்தில் இருந்து 12,000 கிலோ மஞ்சள் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. முருங்கை மரத்தின் மருத்துவ பெருமானம் மற்றும் பொருளாதார பெறுமதியை மக்களிடம் பிரபல்யப்படுத்தும் நோக்கில் வாழ்க்கைக்கான தோட்டம் தேசிய வேலை திட்டம் மன்னாரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளர் ஆண்டனி மேரின் குமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் உள்ளிட்ட பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது சுமார் 13,000 முருங்கை மரக்கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி முழங்காவில் பிரதேசத்தில் பால் குடிக்கும் போது புரை ஏறியதால் 4 மாத குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது. நேற்றைய தினம் பால் குடிக்கும் போது குறித்த குழந்தை புரையேறி சிரமப்பட்டதால் பெற்றோர் உடனே வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். எனினும் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முழங்காவில் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இளைஞர்களை விளையாட்டுத்துறை ஈடுபடுத்தி அவர்களுக்கு தேவையான ஆதரவை வழங்குவதன் மூலம் அவர்கள் பிழையான வழிகளில் செல்வதில் இருந்து பாதுகாக்க முடியும் என்று மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். ரக்பி சம்மேளனத்தின் ஒத்துழைப்புடன் மாவட்டத்தில் 30 பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டு குறித்த பாடசாலைகளில் விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்களுக்குரிய பயிற்சிகள் மற்றும் ரக்பி விளையாட்டு உபகரணங்களை வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் உரையாற்றும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இதனை குறிப்பிட்டார். இருபத்தி 19 வயசு பொடியர்களே போதை வயசுக்கு தேவை அடிமையாகிறாங்க. போதை வயசுக்கு அடிமையாகின உடனே பார்த்தா கையெல்லாம் நடுக்க துவங்குது. நீங்கள் அப்படி காக்கல் கண்ட்ரி பேசியில் ஒன்று ரெண்டா கூட்டமாக காணக்கூட பரிதாபமாக இருக்குது. நீங்கள் மறைமுகமாக பார்த்தா அது ஆரம்பம் பார்த்தா உண்மையிலே மற்றவர்களுக்கெல்லாம் கூட இருக்கு, சொல்ல கஷ்டமாக இருக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு எண்ணமுள்ள பிள்ளைகளை இனங்கண்டால் அவங்க துடிப்பாக நாக்களை தான் இருப்பாங்க. அவங்களை இந்த ரக்கில் நீங்கள் திருப்பிட்டீங்களா இருந்தால் அவங்களை இனங்கணிஞ்சு வாங்க பிள்ளை நாக்களை ஊக்கப்படுத்தி உங்களோட இணைச்சி கொண்டீங்களா இருந்தால் அவங்க விளையாட்டுத்துறையிலையும் தங்களோட திறமைகளை மேலே கொண்டு வருவாங்க நான் நம்புகிறேன். Prima Kottumi, hot and spicy நவ வசராக் வேவா. நிறைவாக சாராம்சம். புத்தாண்டை முன்னிட்டு தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் நிகழ்வு இன்று பிரதமர் தலைமையில். சமர்த்தி மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் நிகழ்வு தொடர்ந்து முன்னெடுப்பு. கம்பஹா மாவட்டத்தில் மஞ்சள் செய்கை மூலம் விவசாயிகளுக்கு சிறந்த வருமானம். நகைச்சுவை நடிகர் விவேக் மாரடைப்பினால் காலமானார். கியூபாவின் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமைத்துவத்தில் இருந்து விலகுவதாக ரவுல் காஸ்ட்ரோ அறிவிப்பு. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.